கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. பொதுவா ஆடம்பரம்னா என்னன்னா தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதுதான் ஆடம்பரம். ஒரு வெற்றிகரமான ஆண் யாருன்னா தன் மனைவி செலவழிப்பதை காட்டிலும் அதிகமாக சம்பாதிக்க முடிந்தவன் தான் வெற்றிகரமான ஆண் அப்படின்னு. அப்ப வெற்றிகரமான பெண் யாருன்னா அப்படிப்பட்ட ஒரு கணவனை அடைபவள் தான் வெற்றிகரமான பெண். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒருத்தர் கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, 100 ரூபாய் பொறுமான பொருளை அவசியமானதுன்னா 200 ரூபாயா இருந்தாலும் வாங்கிட்டு வரவன் தான் ஒரு ஆண். 200 ரூபாய் பொறுமான பொருளை அவசியமே இல்லைனாலும் பேரம் பேசி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரதான் ஒரு பெண். ஏதோ ஆண்கள் ஹோட்டலுக்கு போறாங்களா, அது ஆடம்பரமா, அது அனாவசியமா? இல்லம்மா, வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிடும். ஒரு கல்யாணத்துக்கு உள்ள போய் பொண்ணோட அப்பா யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா? தலை வாராம, வேர்க்க விறுவிறுக்க, இங்க ஒரு பைய வச்சுக்கிட்டு எக்ஸிபிஷன்ல தொலைஞ்ச மாதிரி சுத்தி இருப்பான் அந்த ஆளு. ஆனா பொண்ணோட அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது. 5000 ரூபாய் செலவு பண்ணி பொண்ணு மாதிரியே 3 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டு கூம்பு கொண்ட போட்டுன்னு அது நிற்கும். நம்மால் பிரேம்லயே வரமாட்டான். அதான உண்மை. ஒண்ணு இல்லைங்க, கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு பையன் கோயில்ல இருந்து வரான், பொண்ணு சலூன்ல இருந்து வருது, ஃபுல் மேக்கப். அவங்க மெனு கார்டே வச்சிருக்கானுங்க சார், 20,000 ரூபாய். வேற ஒண்ணும் இல்ல, ஆண்கள் வண்ணத்தை அறிந்தார்கள், ஓவியத்தை கண்டுபிடித்தார்கள். பெண்கள் ஓவியத்தை அறிந்தார்கள், ஒப்பனையை கண்டுபிடித்தார்கள். ஆண்கள் தன்னுடைய தேவைக்காக ஆசைப்படுவார்கள், பெண்கள் தாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் தமக்கு தேவை என்பார்கள். இதுதான் 2 பேருக்கு உள்ள வித்தியாசம். எதுவுமே புதுசா வேணும், பழசு வேணாம், அப்படி ஒரு எண்ணம் உண்டு. அட நல்லா ஓடுற வெட் கிரைண்டர், ஏங்க வெட் கிரைண்டர் மாத்திடலாம், ஏமா அது ஓடுது, இப்ப புதுசா ஒண்ணு வந்துருக்குதான், என்ன டில்டிங் அப்படின்னா மாவு அரைச்சிட்ட அதுவே சாஞ்சிக்குமான்னு, அதுவே இட்லி ஊத்துமான்னு கேட்டேன். இருக்குது இல்ல, அது பாலா போச்சுன்னா இன்னொன்னு வாங்கு. என்னைக்காவது பக்கத்து வீட்டுக்காரன் பட்டு வேட்டி கட்டான்னு நம்ம பொறாமப்பட்டிருக்கோமா சார்? இவங்க தொல்லை தாங்க முடியாது. நீங்க பட்டு வேஷ்டிக்காக பொறாமே பட முடியாது, ஏன்னா உங்களுக்கு வேஷ்டி கட்டவே தெரியாது. நடுவர்களே, நம்ம கம்பெனி ரகசியத்தெல்லாம் நீங்க வெளில சொல்லக்கூடாது. என் ஒய்ஃப் அன்னைக்கு எங்க வர வெள்ளிக்கிழமை வெட்டிங் டே, நம்ம அதை மறந்துடுவோம். வர வெள்ளிக்கிழமை நமக்கு வெட்டிங் டே. என்ன இப்ப அதுக்கு என்ன, ஒரு பட்டு புடவை புதுசா வந்திருக்குதான். என்ன வந்துக்குதுன்னா உலக அதிசயம்லாம் அதுல இருக்குதான். என்னன்னா தாஜ்மஹால், பிரமிடு எல்லாம் சமாதி. தாஜ்மஹால், பிரமிடு இதெல்லாம் போட்டுக்கிறான். அப்புறம் நான் சொன்னேன், உலக அதிசயம் எதுக்குமா, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனது அதிசயம், 5 வருஷமா ஒன்னா இருக்கிறமே அது அதை விட அதிசயம். என்ன அப்பனா 3D புடவை சார், அப்படி ஒரு புடவை வந்துருது சார் 3Dயா. என்னன்னா அவங்க புடவை கட்டிப்பாங்களா, நம்ம கண்ணாடி போட்டீங்கன்னா 3ஆ தெரிவாங்களாம். ஆனா ஒன்னே பார்க்க முடியல. எந்த பெண்மணியாவது ஒரே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்காங்களா சார்? 3. ஆபீஸுக்கு 1, ஷாப்பிங் 1, கேஷுவலா 1. சில பேர் பஸ்ல ஏறி காசு எடுக்கிறதுக்குள்ள எத்தனை பை உள்ள வச்சிருக்கோம். நம்ம என்னைக்காவது அந்த மாதிரி 3 மணி பர்ஸ் வச்சிருக்கோம், ஒரே ஒரு கிழிஞ்சு போன மணி பர்ஸ். அதுல ஒய்ஃப் படம், பர்சும் தொலைய மாட்டுது. நம்ம வீட்டு பீரோல நமக்கு எத்தனை சதவிகிதம் இருக்கு சார்? திறந்தா மேல் தட்டு ஃபுல்லா பட்டு புடவை, அடுத்த தட்டுல அர்ஜென்ட்டுக்கு போட்டும் போற புடவை, 3வது தட்டுல பசங்க பைய ட்ரெஸ், நம்மளது என்ன 2 வேஷ்டி 2 பேண்ட். அது கீழ் தட்டுல என் பையன் என் சட்டு மேலதான் காலை வச்சு ஏறி அவன் ட்ரெஸ் எடுப்பான். எங்க கோல்டு கவரிங்னு ஏங்க வந்தது? அட தங்க இருந்தா வாங்கு, இல்லைன்னா விட்டுரு. இல்ல, எது ஆடம்பரம் தெரியுமா? இல்லாததை இருப்பதாக காட்டுவது, அதுதான் ஆடம்பரம். இல்லாதவர்கள் கோல்டு கவரிங் போடுறீங்க, அது கூட ஒத்துக்கலாம். இருக்கிறவங்களே 2 தங்க வளையல், நடுவுல அதே டிசைன்ல 6 கோல்டு. ஏன் 8ன்னு தெரியணுமா பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு? எதுக்கு இதெல்லாம்? கேட்டா வாங்கியும் கொடுக்கறது இல்ல, அவங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு அதையும் குறைச்சோன்னா இது என்ன அர்த்தம்?
உங்களை கேட்டாங்களா? அவங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஒரு சாதாரண லிப்ஸ்டிக் அது நம்ம இந்தியாவுக்கு தேவையே இல்லை, அது வேற விஷயம். ஏன்னா ஃபாரின்ல பெண்கள் போட்டுக்கிறாங்கன்னா அந்த வெதர் அந்த மாதிரி, அதனால பூசிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாரும் பூசிக்கிறாங்கன்னு இதுங்களும் பூசிக்கும். அதுவும் ஃபாரின் தான் பூசும், அதாவது ஒழுங்கா பூசுவாங்களோ அதுவும் தெரியாது. ஒரு பச்சை கலர் புடவை சிவப்பா பூசும், அது பேரு லிப்ஸ்டிக். அப்படி அழகா போடணும். இது அப்படி இல்ல, கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு போவாங்க. அத லிப்ஸ்டிக் போட்டாலே அதை மெயின்டைன் பண்ணணும். எப்படி? ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அடிக்கடி தொடச்சு அவங்க அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இங்க வந்து லிப்ஸ்டிக்கே பெண்களுக்கு வெண்ணெயில தான் செய்யறாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அவங்க ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அது பழக்கமே இல்ல. கல்யாணத்துக்கு லிப்ஸ்டிக் அப்படி போட்டுன்னு போய் கையில சாப்பிட்டு அதை அப்படியே தொடச்சுக்கினேன். ஏன்னா கட்சிப்பும் கிடையாது, தொடச்சுக்கினேன். டைனிங் ஹாலை விட்டு வெளில வந்தா எல்லாம் அனுமார் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். நிறைய கல்யாணத்துல எப்படி தெரியுமா, இந்த குரூப் போட்டோ சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் எடுப்பான், அப்படியே வந்து நிக்குங்க. ஆல்பம் பார்க்கும்போது இந்த கேமராக்காரனே எப்போ அப்படிதான் சரியாவே எடுக்கல. எங்க சரியா எடுக்குது? நீ தான் அனுமார் வேஷம் போட்டிருக்கிய. ஆக அப்துல் ரஹ்மான் சொன்னார், மெல்லினமே நீ வல்லினமாகும் முயற்சியிலே விகாரமாகி விட்டாய் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னாரே, அதை போல அவசியம் இல்லாததற்கெல்லாம் ஆசைப்பட்டு அல்லல் பட்டு ஆண்களையும் துன்புறுத்தி நாசமாக்குகிற பெண்களே, தயவு செய்து இந்த பட்டிமன்றத்துக்காவது திருந்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மோகன சுந்தரம் வந்து எப்படி வாதத்தை எதிர்கொள்வார்னு பார்த்தா, அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏகப்பட்ட சிக்ஸர் அடிச்சுட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பக்கம் ஸ்கோர் ரொம்ப ஏறிடுச்சு. இப்ப இதை எப்படி இந்த பக்கம் சமாளிக்க போறாங்க கடம்பவனம் சித்ரா கணபதினு பார்ப்போம். நடுவர் உள்ளிட்ட அவையோருக்கு வணக்கம், இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாம் இருக்கின்ற இந்த நூற்றாண்டில் ஆடம்பரம் என்பது வாழ்க்கையின் ஒரு தேவையாகிவிட்டது. ஆள் பாதி ஆடை பாதி. போட்டி நிறைந்த இந்த உலகத்திலே நாம எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறோம், நம்ம எப்படி நடக்கிறோங்கிறத வச்சுதான் இன்னைக்கு பல பேருக்கு. ஆமா, பல வீடுகள்ல பெண்கள் செலவு செய்யற விதத்திற்கும் ஆண்கள் செலவு செய்கின்ற விதத்திற்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, தேவைக்கான செலவுகளை செய்யறது வந்து பெண் தான். இந்த பெண்கள் லிப்ஸ்டிக் பூசின கதையெல்லாம் பத்தி சொன்னாங்க. அவங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அலுவலகங்கள்ல இன்னைக்கு ஆள் பாதி ஆடை பாதிங்கிற கல்ச்சர் வந்தாச்சு. நம்ம எப்படி உடை அணிந்து எப்படி செல்கின்றோம்ங்கிறத வச்சுதான் நமக்கு அங்க வரவேற்பு. அப்படிங்கிறப்போ பெண்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, நல்ல மேக்கப் போட்டுக்கிறாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், கணவரோட போறோம், இந்த அம்மா ஒழுங்கா தலை பின்னி பூ வச்சுதான் போகுது. அங்க எதுக்க வந்து ஒரு லேடி வராங்க, உடனே அவருக்கு என்ன தோணுது, நம்ம மனைவி இந்த மாதிரி மாடர்னா இருந்தா என்ன அப்படின்னு தோணுது. அப்ப இந்த மாதிரி இரேன், இப்படி ட்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அந்த கணவனா மாறிடுறான் பல இடத்துல. அப்ப முதல்ல இவளுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துறது வந்து சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஆண்களா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அல்லல் பட வேண்டியது தானே அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன். இன்னும் பார்க்க போனீங்கன்னா அவங்க பழையபடி சொல்றது வந்து புடவையையும் நகையையும், இதை விட்டு அவங்களுக்கு வேற எதுவுமே சொல்ல தெரியலங்க இதுவரையிலும். இப்போ ஒண்ணுமே இல்ல, செல்போன் எடுத்துக்கோங்க. செல்போன் வந்து எதுக்கு? போன் பேசுறதுக்கு. ஒரு பெண்மணியை கேட்டீங்கன்னா ஒரு 3,000 இருந்து 4,000க்குள்ள எவ்வளவு சீப்பஸ்டா முடியுமோ அதோடைய பர்பஸ் அது சால்வ் பண்ணா போதுங்கிற லெவல்ல தான் அவளுக்கு காமன் சென்ஸ் வேலை செய்யும். ஆனா இவனுக்கு பாருங்க, செல்போனுங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஒரு வீட்டுல ஒரு அம்மா வந்து கொசு அடிச்சுட்டு இருந்திருக்கு. ஹஸ்பண்ட் வந்து கேட்டாராம், கொசு எத்தனை கொசு அடிச்சேன்னு. 3 பெண் கொசு 2 ஆண் கொசு அப்படின்னுச்சான். எப்படி கொசுவுல எப்படி நீ பெண்ணு ஆணுன்னு கண்டுபிடிச்சானு? 3 பட்டு புடவை மேல உட்கார்ந்து இருந்தது, 2 செல்போன் மேல உட்கார்ந்து இருந்தது. இதுல அது பேசுறத தவிர அதுக்கு என்னென்ன, அதுல வீடியோ கேம் விளையாடலாமா, மியூசிக் கேட்கலாமா, போட்டோ எடுக்கலாமா, அதை வேற அவன் அதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாததுக்கும் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 30,000 ரூபாய் அழுகுறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா படாது. பெண்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு. பெரிய தப்பு நாங்க பண்றது வந்து இவங்களுக்கு கூட கூட்டிட்டு போறதுதான். கலர்ஸ்ல ஆகட்டும், வெரைட்டிஸ்ல ஆகட்டும், சாய்ஸ் நிறைய இருக்கப்ப நம்ம குழம்பு தானே வேண்டியிருக்கு. இவங்களுக்கு பாருங்க பழையபடி அதே ஒரு ப்ளூ கலரு, கிரே கலரு, அதை விட்டா ஒன்றும் கிடையாது. அவர்லாம் ஒரு பச்சை கலர்ல பேண்ட் போட்டுதான் நம்ம பார்க்க முடியுமா இங்க உட்காந்து? அப்ப அவங்க சாய்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா போகுது. டெல்லியில வந்து ஒரு ஆட்டோமொபைல் கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுல நீங்க உறுப்பினர் ஆகணும்னா குறைந்தது வந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் வச்சிருக்கவங்க தான் அந்த கிளப்லயே வந்து மெம்பர்ஸ் ஆகலாம்னா கிளப் மெம்பர்ஷிப் ஓபன் பண்ணி 1 மாசத்துல 20 பேர் மெம்பர் ஆயிட்டாங்க. டெல்லியில உடனே அதுக்கு மெம்பர்ஷிப்பை வந்து வேற என்ன அதிகப்படுத்தலாம். அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சாதாரண வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற விஷயத்துக்கு வந்து அதிகமாக செலவழித்து அதை ஆடம்பரப்படுத்துறதுல வந்து பெண்களுக்கு ஆண்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. இன்னைக்கு நாங்க இங்க வந்து ஆடவர்கள் ஆடம்பரத்துல பார்த்து அல்லல் படுறாங்கிறத கண்டு இறக்கப்பட தான் வந்திருக்குமே ஒழிய அவங்கள திட்டவோ குறை சொல்லவோ போட்டி போடவோ நாங்கள் இங்கு வரவில்லை. அந்த விதத்தில் அவர்களுக்கு ஒரு மனத்தெம்பை அளித்து சிறிது புத்திமதியும் சொல்லி நடுவர் அவர்கள் நல்லதொரு தீர்ப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு நாள் காலைல 6 மணிக்கு ஒருத்தன் வாசல்ல தூங்கிட்டு இருக்கான். நம்மள மாதிரி ஒருத்தன் ஏமாந்தவன். வாட்ச்மேன் வந்து கடை 9 மணிக்கு தான் திறப்போம், அது வரைக்கும் பெருக்கூட எந்திரிச்சு போன்றாரு ஜவுளி கடை வாசல்ல. இல்லையா, நேத்து என் பொண்டாட்டி உள்ள போனா, இன்னும் துணி எடுத்து முடிச்சு வரல. அது வியாபாரம் பண்றவங்களே நீயே செலக்ட் பண்ணுமா, ராத்திரி விடிய செலக்ட் பண்ணுன்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. கதவை திறந்தா வெளியே வருவா, திறந்து விடியா. பெண்கள் ஆடம்பரத்துல தான் சிறந்து நிற்கிறாங்க அப்படின்னு இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பொய் சொல்றதுலயும் அவங்களை பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கறத இந்த மேடையில அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது புருஷன் வீட்டை விட்டு ஊருக்கு போயிட்டான்னா இவங்க வந்து உட்கார்ந்து வெறும் தயிர் சோறு ஊறுகாய் சமைச்சு போடுறவன் ஊருக்கு போயிட்டா தயிர் சோறு தானே சாப்பிடணும். திருதின்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார். ஐயோ, ஏன் சார் என் காசையே உண்டியல்ல சேர்த்து நான் இல்லாத போது உண்டியலை உடைச்சு நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் ட்ரெயின் பிடிச்சி ஏறி ரங்கநாதன் சீட்ல 6 மணி நேரம் நடந்து 5 மணி நேரம் கடையில நின்று 1500 ரூபாய் கொடுத்து 1/2 கிராம் காசு வாங்கிட்டு வந்து வீட்டுல எப்படி நிக்கிறேன் 6 பவுன் கழுத்துல சங்கிலியே காணாம போயிருச்சு. என் வீட்டுக்கு எய்தாப்ல இருக்க லேடி அவங்க வீட்டுக்கார போட்டு நொய்யுங்கும். நாங்க கிரைண்டர் வாங்கினா அந்த மாக்கு கிரைண்டர், எய்த்த வீட்டுல மிக்சி வாங்கினா அங்க மிக்சி, இங்க டிவி வாங்கினா டிவி. ஒரு நாள் 4 மணிக்கு அவர் வந்து இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைங்கன்னாரு. என்னன்னு எந்திரிச்சு போனா எய்த்த வீட்டுல வாங்கியிருக்க மிஷின் வேணும்னு கேக்குறாங்களா. என்னடான்னு பார்த்தா 6 மணிக்கு காங்கிரீட் போடுறதுக்காக ஜலவ மிஷினை கொண்டு வந்து நிறுத்திருக்கான். அதை கொண்டு வந்து ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் உருப்படவே மாட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து டயலாக் கொண்டு பேசிட்டு போனாரு. ஏன் அதிகமா கோவப்படுற ஆணும் அதிகமா ஆசைப்படுற பொண்ணும் சொல்லல. உடலுக்கும் மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தேவையில்லாதவற்றை செய்கிற போது அது ஆடம்பரமாக மாறிவிடுகிறது. விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுது, நிச்சயத்துக்கு வந்து ஒரு மோதிரம் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு வந்து நல்ல விரல் பெருசா இருந்தா பெரிய மோதிரமா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு போய் ஒரு தேன் கூடல கையை விட்டு நல்ல கையை வீங்க வச்சுட்டு போனானா. அவன் விரலை பார்த்த உடனே அவங்க இவ்வளோ பெரிய வீக்கமா கை இருக்க, கட்ட விரல் மாதிரி 2 மடங்கு இருந்தது மோதிர விரல். அதை பார்த்த உடனே சொன்னாங்களாம் இவனுக்கு ஏதோ குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்களாம். இதுல இருந்துதான் விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிங்கிற பழமொழியே வந்தது. அப்பா கிட்ட பையன் கேட்டான், அப்பா உங்க திருமணத்துக்கு எவ்வளவுப்பா செலவாச்சு அப்படின்னு. தெரியலப்பா, இன்னும் ஆனா செலவு ஆகிட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னு பையன் எழுதுறான். பாருங்க எப்படி உலகம் தோன்றியதுன்னு. கடவுள் உலகத்தை படைத்தார், பிறகு ஓய்வெடுத்துக் கொண்டார். பிறகு ஆணை படைத்தார், ஓய்வெடுத்துக் கொண்டார். பிறகு பெண்ணை படைத்தார், அதற்கு பிறகு கடவுளும் ஆணும் ஓய்வே எடுக்கவில்லை. அப்படின்னு பெண்கள் ஆடம்பரத்துல தான் சிறந்து நிற்கிறாங்க அப்படின்னு இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பொய் சொல்றதுலயும் அவங்களை பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கறத இந்த மேடையில அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது புருஷன் வீட்டை விட்டு ஊருக்கு போயிட்டான்னா இவங்க வந்து உட்கார்ந்து வெறும் தயிர் சோறு ஊறுகாய் சமைச்சு போடுறவன் ஊருக்கு போயிட்டா தயிர் சோறு தானே சாப்பிடணும். எத்தனை பேர் பாருங்க. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல வந்து நல்ல நாள் பெரிய நாள் பொங்கல், அப்புறம் வந்து தமிழர் திருநாள், அப்புறம் வந்து நம்முடைய தீபாவளி, இப்படி நல்ல நாள் பெரிய நாளைக்கு தான் துணி எடுக்கணும்னு ஒரு விதி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ரங்கநாதன் தெருவில் வாசல்ல நின்னீங்கன்னா எந்த பக்கம் போகணும், உள்ள போகணும்னா இப்படி திரும்பி நில்லுங்க கொண்டு போயிருவாங்க, இங்கிட்டு போனோம்னா இங்கிட்டு திரும்பி நில்லுங்க இங்கிட்டு தள்ளிட்டு கொண்டு வந்து வெறும் ரோட்ல விட்டுருவாங்க. ஒரு மேஜிக் ஷோ நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு டம்ளர் கொண்டு வந்து வச்சான் அவர் அந்த மந்திரவாதி.
ஒரு டம்ளர்ல தண்ணி அப்படின்னா கையில கர்ச்சிப் வந்துருச்சு, எல்லாரும் கை தட்டினான். என் பக்கத்துல ஒருத்தன் 3 உட்காந்துருக்கான். கை தட்டுறா எவ்வளவு பெரிய மேஜிக்னு. என்ன பண்ணிவிட்டான் பெருசா, இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு கரிச்சு தானே எடுத்தான். என் வீட்டுக்கு வா, என் முண்டாட்டி ஒரு சொட்டு கண்ணீர்ல ஒரு பட்டு புடவை எடுத்துருவா அப்படின்னா. அழுது வீட்டையே அழுக வச்சு போடுறீங்களேம்மா. ஒரு நாள் காலைல 6 மணிக்கு ஒருத்தன் வாசல்ல தூங்கிட்டு இருக்கான். நம்மள மாதிரி ஒருத்தன் ஏமாந்தவன். வாட்ச்மேன் வந்து கடை 9 மணிக்கு தான் திறப்போம், அது வரைக்கும் பெருக்கூட எந்திரிச்சு போன்றாரு ஜவுளி கடை வாசல்ல. இல்லையா, நேத்து என் முண்டாட்டி உள்ள போனா, இன்னும் துணி எடுத்து முடிச்சு வரல. அது வியாபாரம் பண்றவங்களே நீயே செலக்ட் பண்ணுமா, ராத்திரி விடிய செலக்ட் பண்ணுன்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. கதவை திறந்தா வெளியே வருவா, திறந்து விடியா அப்படின்னு நிற்கிறான். அந்த மாதிரி கொடுமைகள். துணி எடுக்கிற அழகு, அதுல இதை விட கொடுமை புடவை பார்த்து எடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்குள்ள எடுத்துருவாங்க. இந்த மேட்சிங் பார்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஜவுளி கடையில வேலை பார்க்கறதுலேயே இந்த மேட்சிங் செக்ஷன்ல வேலை பார்க்கறவனுக்கு நிறைய சம்பளம் தரணும். அதை வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பாரு. கெஞ்சி கேட்கறேன் ஒத்துப்போ. என்ன சிவப்புனா 100 சிவப்பா, பச்சைனா 100 பச்சையா? தயவு செய்து கெஞ்சி கேட்கறேன் ஒத்துப்போ, உன் காலில் விழுந்து கேட்கறேன் ஒத்துப்போ. நீங்க எதை எடுத்து போட்டாலும் இது இல்லைன்னே, இதுலயே இந்த கழுத்து பார்டர் கீழே இருக்குல்ல, அந்த மாதிரி. நடுவர் அவர்களே, நகை மோகம். நகை மோகம்னா அதை விட கொடுமைகள்லாம் எவ்வளவு இருக்கு. அதாவது அவசரத்துக்கு கடனை அடைக்கிறதுக்கு இவங்க கழட்டி கொடுப்பாங்களாம். கடனே அந்த நகை வாங்கி தானே வந்திருக்கு. அந்த கொடுமை எங்க போய் சொல்றது? நடுவர் அவர்களே, இந்த நகை போடுறாங்களே தப்பெல்லாம் சொல்லலை. ஒரு காது இருக்குன்னா ஒரு தோடு போடலாம், ஒரு தொங்கட்டாம் போடலாம், ஒரு ஜிமிக்கி போடலாம். இப்பெல்லாம் சில பெண்கள் இந்த சாண்டிலியரையே கலட்டி காதல மாட்டிட்டு தெரியுதுங்க. அந்த கொடுமைகள்லாம் இருக்கு. 10 ஓட்டை போட்டு இங்க கொப்பு சவுடி ஓலை எல்லாம் வரிசையா கிராமத்திலையும் கொத்துறதான் சொல்றேன். அவங்க கிராமத்தால் நோயெல்லாம் சரியாயிருக்குங்க. நோய் எத்தனை நோயை சரி பண்றது? நீங்க உங்களுக்கு வர்ற ஒரு நோய்க்கு ஒரு காது குத்துங்க. இருக்கிற எங்களுக்கு காது குத்துறாங்க, எங்களுக்கு காது குத்துறாங்க. அது ஒரு வாரத்திலே கழட்டிடுவான். நீங்க 10 குத்து குத்தி எல்லாத்தையும் மாட்டி 10ஆவதுக்கு இங்க இருந்து ஒரு மாட்டல், ஒரு இழுவ கயிறு. இந்த லாரிகள்லாம் பாத்தீங்கன்னா ஜாமான்களை ஏத்தி தார்பாய் போட்டு கடைசியில் ஒரு இழுவ கயிறு போட்டு கட்டுவான்ல, அப்படி போட்டு. நடுவர் அவர்களே, எளிமை என்பது இவர்களுக்கு கிடையவே கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை கும்பகோணம் அரசினர் கல்லூரிக்கு பேச போயிருக்காரு. கல்லூரி மாணவர்கள் அழைச்சிருக்காங்க. பல இடங்கள்ல பேசிட்டு ரொம்ப தாமதமா போயிருக்காரு. வரவழைச்சிருக்காங்க. ரொம்ப டயர்டா வந்திருக்காரு, ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் போய் அந்த அறையில ஒரு ஓய்வு எடுத்துட்டு வரலாமா, ஒரு 10 நிமிஷம். இல்ல நேரா மேடைக்கு போலாம்னு இருக்காரு. இல்லைங்க போலாம்னா அந்த மாணவர் சொல்லியிருக்காரு. இல்ல போலாம் அப்படின்றாரு. அப்புறம் மெதுவா அண்ணா காதல போய் சொன்னாங்களாம், இந்த வலது தோள்பட்டையில கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு சட்டை, அதை போய் மாத்திட்டு வரலாம், அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு. ஓ, இதை சொல்றியா? இடது பக்கம் போட்டிருக்கல துண்டு, இதை தூக்கி இந்த பக்கம் போட்டா சரியா போச்சு அப்படின்னாராம். அணிகலனை இந்த அளவுக்கு தான் பயன்படுத்தணும். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லைன்னு பாடினா அண்ணா கூட விரும்புறது கிடையாது. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. ஆரம்ப காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் எதிர்காலம் வரைக்கும் ஆடம்பரத்தால் அல்லல்படுவோர்கள் பெண்கள் தான். நீங்கள் நல்ல தீர்ப்பு சொல்லுவீர்கள் என்று இந்த விடுதலை திருநாளில் எதிர்பார்த்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடுமையான விமர்சனங்களை பெண்கள் மீது வைத்து சென்றிருக்கின்றார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களை அழைக்கிறேன். நான் நிரம்ப மரியாதை செய்யும் பெருந்தகை எதிரணி தலைவர் முனைவர் ஆவுடையப்பன் அவர்கள் ரொம்ப அழகா பேசினார். எனக்கு எப்பவுமே அவர் பேசினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எவ்வளவு அநியாயமா பேசினாலும் சிரிக்க சிரிக்க பேசுவாரு, அழகா பேசுவார். எனக்கு ரொம்ப அநியாயமா பட்ட வாதங்களில் ஒன்று, இந்த பொம்பளைங்க போடுற அந்த காது கம்மலுக்கு போடுற அந்த செயினை லாரியில இழுக்கிற செயினோடு ஒப்படைச்சிங்க பாருங்க. நீங்க உங்க மனசு எந்த அளவிற்கு பெண்களுக்கு எதிரா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்படி இல்ல. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, லாரினா சரக்குந்து இல்ல, பல சரக்குகளை உள்ள வச்சிருக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னார். கேள்வி ஞானத்தால் பல சரக்குகளை உள்ள வைத்திருக்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப அதே கருத்தை தானே நீங்களும் சொன்னீங்க, எவ்வளவு அழகா சொன்னீங்க. அது சொல்றதுக்குன்னு ஒரு விதை இருக்கு. மேட்சிங் பண்றோமாமா, புடவை எடுத்துட்டு போய் மேட்சிங் பாக்குறோமா? ஆமா சார், மேட்சிங் பாக்குறோம். என் வாழ்க்கையில தான் ஒழுங்கா மேட்சிங் அமையல, புடவைக்காவது மேட்சிங் அமையட்டுமேன்னு மேட்சிங் பாக்குறோம்.
என்ன தப்பு? அப்புறமா சொல்றாங்க நாங்க நிறைய நகை போடுறோமாமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கணவன்மார்களை பெண்கள் அன்பா அத்தான் அத்தான்னு கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? காதுல இருக்கிறது அத்தான், கழுத்துல இருக்கிறது அத்தான், கையில போட்டிருக்கிறது அத்தான். அதனால தான் அத்தான்னே உங்களுக்கு பேர் வந்துச்சு. நாங்கள் சேமித்து வைக்கிறோம், நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்கிறீர்கள். இதுல என்ன தெரியுமா துக்கம்? பெண்கள் ஆடம்பரமாக செலவு செய்கிறார்கள் என்ற பழி மிகப்பெரிய கொடுமையான பழிக்கு என்னாலும் பெண்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். ஆனா உண்மை என்ன? இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு அருமை பெருந்தகை அவர்கள், நடுவர் பெருந்தகை அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இந்த மேடை சில சத்தியங்களை உறக்க பேசுவதற்கான வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய மேடை. பெண்களுடைய ஆடம்பரம், அவர்கள் நகை அணிகிறார்கள், அவர்கள் பட்டுப்புடவை அணிகிறார்கள், ரங்கநாதன் தெருவுக்கு சென்று போய் ஷாப்பிங் செய்கிறார்கள். இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் உண்மையில் இந்த உலகம் அறிந்திருக்க வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? பெண்கள் செய்யக்கூடிய ஆடம்பரம் கண்ணுக்கு தெரிகிறது, ஆண்கள் செய்யக்கூடிய ஆடம்பரம் கண்ணுக்கு தெரியுதா? நான் ஒண்ணு கேட்கிறேன், வாழ்க்கையில் ஆண்கள் செய்யக்கூடிய பிழைகளை நான் பட்டியலிடுகிறேன். ஒரு பட்டுப்புடவையின் விலை 5000 ரூபாய்னு இருந்ததெல்லாம் நம்ம சாரதாமா காலத்துல இருந்தது. இன்றைக்கு 200 ரூபாய், 250 ரூபாய்க்கெல்லாம் பட்டுப்புடவை மாதிரி நிறைய புடவைகள் வந்துருச்சு. எல்லா பெண்களும் அதைத்தான் அணிகிறார்கள். ஆனா பட்டு போயிரும் சீக்கிரம். ஐயா, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உண்மை என்ன தெரியுமா? ஆண்கள் அணிகின்ற பிராண்ட், அவங்க அணியிற ஷர்ட், அவங்க அணியிற பேண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப விலை அதிகமா இல்லாத மாதிரி தெரியும். ஆனா ஒரு புடவையை கூட நீங்கள் 200 ரூபாய்க்கு எடுத்து விடலாம். ஆனால் ஒரு ஆண் நல்ல வெள்ளையும் சொல்லையுமா போய் நிக்கணும்னா 200 ரூபாய்க்கு சட்டை எடுத்தா ஆகாது. 800 ரூபாய், 1800 ரூபாய், 2000 ரூபாய், 2500 ரூபான்னு வச்சா தான் உங்களுக்கு உருப்படியா ஒரு சட்டையே கிடைக்கும். இல்லன்னா யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. அதுதான் இதுல ஒரு நுணுக்கம் பாருங்க. பெண் கிட்ட வயது கேட்க கூடாது அப்படிம்பாங்க, ஆனா ஆண் கிட்ட சம்பாத்தியத்தை கேட்க கூடாது என்பார்கள். ஏன் தெரியுமா? அவனுடைய சம்பாத்தியத்தை தெரிந்து கொண்டால் அவனுடைய ஆடம்பர வாழ்க்கை வெளியில் வந்து விடுமே என்கின்ற அச்சம் இந்த சமுதாயத்தில் எல்லோருக்கும் இருக்கிறது. ஒரு கவிஞன் ஒரு பாட்டுல எழுதுறாங்க, மிக மிக பிரமாதமான விஷயங்களை எழுத வருகின்ற அந்த கவிஞன் சொல்லுகிறான், மணப்பாறை மாடு கட்டி மாயவரத்திலிருந்து ஏறு பூட்டி. ஏன்னா மணப்பாறை தான் மாட்டுக்கு ஃபேமஸ். மணப்பாறையில இருந்து மாட்டை எடுத்து மாயவரம் ஏத்த பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு என்று சொல்லிக் கொண்டே வருகின்ற அந்த கவிஞன் சொல்லுகிறான், ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? 1 ரூபாய் கொடுத்தா சேமித்து வைத்து தேவையான நேரத்தில் அதை 6ஐ 100ஆக்கி தருவாள் என்பதற்காக அந்த கவிஞன் சொன்னான், சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 6 100 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. ஆடம்பரமா செய்கிறாள் உங்கள் தாய். உங்கள் தாய் வயிறார உண்டு காலார படுத்து பார்த்திருக்கிறீர்களா? ஆடம்பரம் என்பது ஆண்களுக்கு உரியது. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் உருப்படவே மாட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து டைலாக் கொண்டு பேசிட்டு போனாரு. ஏன் அதிகமா கோவப்படுற ஆணோ அதிகமா ஆசைப்படுற பொண்ணுன்னு சொல்லல? அதிகமாக ஆசைப்படுவது ஆண்கள் மட்டும் அல்லல் படுவதில்லை, அவர்களை சுற்றி இருக்கின்றவர்களும் அல்லல் படுகிறார்கள். பெண்கள் நிறைய பேர் சம்பாதிக்கிறது இல்லனா கூட அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். என்னை கேட்டால் சேமிப்பு கூட சம்பாத்தியம்தான். சேமிப்பை சம்பாத்தியமாக எடுத்துக்கொண்டு சொல்லுகின்ற நம்முடைய பெண்கள், நம்முடைய வீட்டினுடைய கண்கள், நம்முடைய நாட்டினுடைய கண்கள். 2வது விளைவு என்பது அவர்களுக்கு இல்லை. வெளியில் தேடல் என்பது, ஆடம்பர செலவு செய்யக்கூடிய விளைவு என்பது பெண்களுக்கு ஒரு நாளும் இல்லை. பெண்கள் சிக்கனத்தை செய்பவர்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை ஆசைப்படுவார்கள். ஆனால் பேராசைப்படுவதும் ஆடம்பரமாக இருந்த வாழ்க்கையை சிதைத்துக் கொள்வதும் ஆண்கள் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த அவையோருக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதாரங்களை சொல்லி அசத்தியிருக்கிறார். இறுதியாக தங்களுடைய அணியின் சார்பாக பதில் சொல்ல மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நாமெல்லாம் இன்றைக்கு சுதந்திரத்தை கொண்டாடுவதற்காக தங்களுடைய மூச்சு காற்றை தியாகம் செய்த இந்திய திருநாட்டிலே பிறந்த பகத்சிங்குக்கும், வாஞ்சிநாதனுக்கும், ராஜகுருக்கும், சுகதேவுக்கும்
கார்கில் யுத்தத்தில் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்தியாவை காத்த காமராஜனுக்கும் முகிழனுக்கும் சரவணனுக்கும் என்னுடைய விடுதலை திருநாள் வீர வணக்கங்களை சொல்லி, அன்பும் அறிவும் இணையப் பெற்ற நடுவர் உள்ளிட்ட நல்லவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முந்தானத்துக்கு என் மனைவியோட பார்லர் போனேன். வந்தோடனே அவன் கேட்டான், அம்மா பைன் கேரா, க்ளோஸ் கேரா, ஷார்ட் கேரா, கர்ல் கேரா, அம்மா மசாஜா, டையா, கலரா, பாண்டிங்கா, அம்மா புருவத்துக்கு த்ரெட்டிங்கா, அதுக்கு மேல போனா மேனிக்யூர், பெடிக்யூர், அப்புறம் நெயில் பாலிஷ், மெகந்தி, அதுக்கு மேல ஆயில் மசாஜ், மொத்தமா என்னை மார்ச்சரிக்கு அனுப்புறாப்புல அவன் ஒரு பட்டியலே போடுறான். ஏங்க கூந்தல் இருக்கிறவங்க அள்ளி முடியறாங்க, உங்களுக்கு இது உண்மை 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 உண்மை. கூந்தல் இருந்தா அள்ளி முடியலாம் சார். 6 மணிக்கு எந்திரிச்சு இப்படி பொண்ணி, அதுக்கு ஒரு ஷாம்பு போட்டு, 7 மணிக்கு ட்ரையர் போட்டு, 8 மணிக்கு சடன் சாம்பிராணி போட்டு, 9 மணிக்கு கலட்டி ஆணியில மாட்டிட்டு வெயில்ல ஃப்ரீயா போறதுக்கு ஏன் சார் இந்த அளவுக்கு? அப்படியும் போய் ஒரு அம்மாட்ட விழுந்து கும்பிட்டு கேட்டேன், ஏமா இப்படி பராமரிக்கிறேன்னு. ஒண்ணு இல்ல, என் ஆபீஸ் பீச்ல இருக்கு, தாம்பரத்துல சீட்டு பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா. என்னம்மான்னு கேட்டேன். சில பேர் கைப்பைய வைக்கிறான், சில பேர் புள்ளைய அனுப்புறான், சில பேர் செருப்பை போடுறான். நான் சவரி முடிய கழட்டி போட்டா எவன் மேலேயாவது குத்தி கொண்ட ஊச்சி ஏறி ரத்தம் வரும், நான் போய் சீட்டா உட்காந்து பெங்குது சார். ஒண்ணு கேட்கிறேன் சார், நான் வேற யாரையுமே சொல்லல சார், எங்க வீட்டுல கேட்கிறேன் சார். தமிழ்நாட்டு இங்க எங்க அக்கா உட்காந்துருக்காங்க. தமிழச்சின்னா எப்படி சார்? முகத்துல மஞ்சளை பூசி, நடுவுல ஒரு குங்குமம் வச்சு, கந்தாங்கி சேலை கட்டினா ஐஸ்வர்யா ராய் பிச்சை எடுக்கணுங்க. அதுதாங்க ஒரு தமிழச்சி. எங்க அக்காவை நான் கும்பிடுறேன். ஆனா எங்க வீட்டுல எப்படி தெரியுமா? பச்சை புடவை, பச்சை சட்டை, பச்சை ஒட்டு, சேப்பு புடவை, சேப்பு சட்டை, சேப்பு ஒட்டு, கருப்பு புடவை, கருப்பு சட்டை, கருப்பு ஒட்டு. அதாவது பொட்டு நெத்தியில இருந்தா பரவாயில்லைங்க. ஃப்ரிட்ஜ் மேல, வாஷிங் மிஷின் மேல, கிரைண்டர் மேல, டிவி மேல. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஊருக்கு போயிருந்தேன். எங்க ஊரு கிராமம். மாட்டு வால்ல பொட்டை வச்சுட்டு உள்ள குளிக்க போயிட்டு, பொட்டை எடுங்கன்னா நான் மாட்டுக்கிட்ட போய் எடுக்க போறேன், எவனா அவுத்து விட்டுனா மாடு பின்னாடி பேக்கு மாதிரி போயிட்டு இருக்கேங்க. நான் ஒரு பிளாட்ல குடியிருக்கிறேன். என் வீட்டுக்கு எய்தாப்புல இருக்க லேடி அவங்க வீட்டுக்கார போட்டு நொய்யுங்கும். நாங்க கிரைண்டர் வாங்கினா அந்த மாக்கு கிரைண்டர், எய்த்த வீட்டுல மிக்சி வாங்கினா அங்க மிக்சி, இங்க டிவி வாங்கினா டிவி. ஒரு நாள் 4 மணிக்கு அவர் வந்து இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைங்கன்னாரு. என்னன்னு எந்திரிச்சு போனா எய்த்த வீட்டுல வாங்கியிருக்க மிஷின் வேணும்னு கேட்கறாங்களா. என்னடான்னு பார்த்தா 6 மணிக்கு காங்கிரீட் போடுறதுக்காக ஜலவ மிஷினை கொண்டு வந்து நிறுத்திருக்கான், அதை கொண்டு வந்து இறக்கணுங்கிறாங்க. அதாவது மனசாட்சிங்கிறதுங்கிறது ஒண்ணுமே இல்லாம போயிட்டு. இவங்க இந்த உடைய பத்தி சொன்னாங்களே, எங்க அக்கா எனக்கு முன்னாடி பேசினவங்க எவ்வளவு அற்புதமா பேசுனீங்க. பிராண்டட் ட்ரெஸ் போடுறோன்னு. உங்களுக்கு புத்தர்னா தெரியுமா? பெரிய ஞானி. விவேகானந்தர்னா தெரியுமா? எங்க அப்பா பிச்சுவும் மணியும் தெரியுமா? அந்த வரிசையில நாங்களும் ஞானிதாமா. எனக்கு கடைசி வரைக்கும் அவர் சாகுற வரைக்கும் புது ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்கலங்க. எங்க அண்ணன் போட்ட ட்ரெஸ்ஸே நீ போட்டுக்க, உங்க அண்ணன் போட்ட ட்ரெஸ்ஸே வெட்டி போட்டுக்க. நான் வேலைக்கு போய் தாங்க பல ஆம்பளைகள் புது ட்ரெஸ்ஸுக்கே போட ஆரம்பிச்சிருக்கோம். ஏங்க இப்படி சொல்றீங்க? எங்க மேட்சிங் பிளவுஸ பத்தி அது மாதிரி சொல்லாதீங்க. நான் இருக்கும் போதே என் ஒய்ஃப் கடைக்காரன்ட்ட கேட்பா, எங்க மேட்ச் சரியா இருக்கா, மேட்ச் சரியா இருக்கா, மேட்ச் சரியா இருக்கா. அதுக்கு அவன் சொல்லுவான், பாருங்க மேடம் உங்களுக்கு மேட்சே அமையல, மேட்சே அமையல, மேட்சே அமையல. அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு பாருங்க. அதை நீங்க இன்னும் ஏத்தி விடும்போது தான் இன்னும் எனக்கு கறக்கமாவே இருக்கு சார். இந்த அக்ஷய திருதின்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார். ஐயோ, ஏன் சார் என் காசையே உண்டியல்ல சேர்த்து, நான் இல்லாத போது உண்டியலை உடைச்சு, நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் ட்ரெயின் பிடிச்சி ஏறி ரங்கநாதன் சீட்ல 6 மணி நேரம் நடந்து 5 மணி நேரம் கடையில நின்று 1500 ரூபாய் கொடுத்து 1/2 கிராம் காசு வாங்கிட்டு வந்து வீட்டுல எப்படி நிக்கிறேன், 6 பவுன் கழுத்துல சங்கிலியே காணாம போயிருச்சு. நான் கூட என் மனைவியை கூட்டிட்டு போய் சொன்னேன், அம்மா நல்ல புஸ்தகம் படிமா, படிச்சுன்னா உனக்கு இதெல்லாம் என்ன இருக்காது, உன்னுடைய மனசு மாறிடும்னு. உனக்கு பிடிச்ச புஸ்தகமா சொல்லுன்னு. அழகா சொன்னா, உங்களுடைய செக் புக் தாங்க எனக்கு பிடிக்கும், மற்ற எதுவுமே பிடிக்காது. எங்க ஊர்ல முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகி தலை தீபாவளிக்கு நான் போல கோச்சுக்கிட்டு, ஏன் போலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கு போனா நம்மளுக்கு இங்க காலி ஆயிருமேன்ட்டு. அடுத்த வருஷம் புள்ள பிறந்தோன்னு அவசியம் மாமனார் கூப்பிட்டாரேன்னு போனேங்க. எனக்கு 3 மச்சினிச்சு 2 மச்சினு, 5 பேரும் ராவணனுடைய சொந்தக்கார மாதிரியே இருப்பாங்க. அந்த குடும்பமே திருட்டு வீசிட்டு தான் நீதிபதியை படம் பார்ப்பாங்க. ஆனா என் ஒய்ஃப் சொல்றா, ஏன்னா அவர் எல்லாருக்கும் முன்னாடி தான் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு, வாங்கோ மாமா படத்துக்கு கூட்டிட்டு போவாரு, வாங்கோ மாமா படத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய காஸ்ட்லி தியேட்டருக்கு என்னை கூட்டி போனாங்க. ஒரு டிக்கெட்டு 200 ரூபா, பிளாக்ல 50 ரூபா சேர்த்து 250 ரூபாய்க்கு 8 டிக்கெட்டு வாங்கி உட்கார்ந்த உடனே என் குழந்தை கெக்க புக்கேன்னு அழுதுச்சு. இல்ல என் ஒய்ஃப் சொல்றா, குழந்தைய கொஞ்சம் போய் வெளியில கூட்டி போய்
வெளியில போனா எனக்கு போர் அடிக்குமே, இந்த பந்து தரேன் வெளியில போய் உருட்டி விளையாடுங்கன்னா, நான் பந்தை தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியில போனா 50 பேர் பந்து உருட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, ஏற்கனவே நாங்கெல்லாம் தலை தீபாவளிக்கு வந்தவங்க தான், வாங்க மாப்பிள்ள சேர்த்து உருட்டுவோம். அப்புறம் இந்த இன்டர்வல்னா 5 ஐஸ்கிரீமா சாப்பிடுவாங்க. மாமா நீங்க சாப்பிடலையாம்பாங்க. நான் உடனே சொல்லுவேன், தொண்டையில புண்ணு அப்படிம்பேன். தொண்டையில புண்ணு இல்லை, இங்க ஒண்ணு இல்லை. நீதிபதியே மணி அடிச்சு பாராட்டுறாரு. இதுக்கு மேல நம்ம ரொம்ப பேச வேண்டாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, இன்னைக்கு விளையாட்டு வீரன்ல, கிரிக்கெட்ல ஆடி ஜெயிக்கிறவன் பெரிய வீரன் இல்ல, பழுதூக்கி நிக்கிறவன் பெரிய வீரன் இல்ல, மனைவியினுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சு கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறான்ல, அவன் தான் ஆம்பளை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆம்பளைய நீங்க என்றைக்கும் குறை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயி கூட முழு ஆடை உடுத்தினால்தான் நான் அடையாடை உடுத்துவேன் என்று சொல்லி அரை நிர்வாண பக்கிரியாக இருந்தானே காந்தி மகாத்மா, அவனுக்கு இந்த பேச்சை காணிக்கையாக்கி உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி கூட குறைச்ச பேசியிருந்தா கொஞ்சம் குறைச்சு சாப்பாடு போட்டுருமா. நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தினுடைய இறுதி கட்டத்திலே இருக்கின்றோம். ஆடம்பரத்தால் அல்லல் படுவது ஆண்களா பெண்களா என்று தீர்மானிக்க வேண்டிய நேரத்திற்கு வந்துவிட்டோம். பொதுவா நாகரிக வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஆடம்பரத்தினுடைய வளர்ச்சி தான். விஞ்ஞானம் என்ன பண்ணுதுன்னா, நம் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா ஆக்குது. அதை நம்ம ஆடம்பரம்னு ஒரு தலைமுறை சொல்லுது, ஆனா அடுத்த தலைமுறைக்கு அது அத்தியாவசியமா மாறி போயிருது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, கிரஹம் பெல் டெலிபோனை கண்டுபிடிச்சப்ப, அவர் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சப்ப எல்லாரும் சொன்னாங்க, இது அருமையான கண்டுபிடிப்பு தான், ஆனா இதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்போன் இல்லாம யாரும் எங்கேயும் போக முடியாதுங்கிற அளவுக்கு அது ஒரு அத்தியாவசியமா ஆயிருச்சு. மனுஷனுடைய பேசிக் திங்க அவனுக்கு போர் அடிச்சது தான். கழுதைக்கு போரே அடிக்காது, அதனாலதான் அது கவிதை எழுதுறது இல்லை. ஆனா மனுஷனுக்கு போர் அடிச்ச காரணத்தினாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அவன் கலைகளை கண்டுபிடிச்சான், விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சான். இன்னைக்கு டான்ஸ், மியூசிக் இத்தனையும் இருக்கிறது எதனால? அவனுக்கு போர் அடிச்சதுனால. அந்த போர் அடிச்சதை மாத்துறதுக்காக தான். கலைகள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? கலைகள் இல்லாத உலகம் அலைகள் இல்லாத கடல், மலைகள் இல்லாத நிலம், இலைகள் இல்லாத மரம், சிலைகள் இல்லாத மண்டபம், தலைகள் இல்லாத உடல், மரங்கள் இல்லாத மலை, மனங்கள் இல்லாத மனிதர்கள். மனிதன் தன்னுடைய விஞ்ஞானத்தையும் கலையும் வளர்த்து கொண்டதை இன்னும் மேம்பட்டு சிறக்க வேண்டும் என்பதனால்தான். அவன் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போயிருந்தானா இன்னைக்கு எந்த முன்னேற்றமும் அடைஞ்சிருக்க முடியாது. எதெல்லாம் ஆடம்பரம்னு நினைச்சோமோ அது அத்தியாவசியமா மாறினது பாருங்க, அதுதான் நாகரிகத்தினுடைய வளர்ச்சி. ஏன் இன்டர்நெட் கண்டுபிடிச்சது எதனால? பென்டகன் எதுக்காக பைனான்ஸ் பண்ணாங்க? அது எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டமும் ஃபெயில் ஆனா கூட நாம வார் டைம்ல கம்யூனிகேட் பண்ணுங்கிறதுக்கு தான் அதை பினான்ஸ் பண்ணி இன்டர்நெட்டே உபயோகத்துக்கு வந்தது. இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு போர்க்கால அடிப்படையில் போருக்காக கண்டுபிடிக்கப்பட்டவை நிறைய. அவையெல்லாம் சாதாரணமான குடிமக்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றியது என்பது விஞ்ஞானமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஆடம்பரம் என்பது என்ன, அது தேவையா என்று பார்த்தால் அது அவரவர்கள் மனநிலையை பொறுத்தும் அவரவர்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தும் அவரவர்கள் வாங்குகிற சக்தியை பொறுத்தும் அமைந்து விடுகிறது. இதில் ஆண்களை பற்றி இவங்க சொன்னாங்க. ஒரு ஆணுடைய பொருளாதாரம் என்ன, ஒரு பெண்ணுடைய மனநிலை என்ன என்பது ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்டாங்க, உன் மனைவியினுடைய பர்த்டேவை மறக்காம ஞாபகத்துல வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், ஒரு தடவை மறந்துட்டீங்கன்னா போதும், காலம் ஃபுல்லா நீ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்துரும். ஒரு பொண்ணுகிட்ட கேட்டாங்க, உலகத்திலேயே அதிர்ஷ்டமான பெண் யார் அப்படின்னு. அவ சொன்னா ஏவாள் தான் அப்படின்னு. எப்படி சொல்ற அப்படின்னு. அவளுக்கு தான் மாமியார் கிடையாது அப்படின்னு. ஒப்பிடுவது என்பது பெண்களுடைய மனப்பான்மை. ஆண்களுடைய மனப்பான்மை என்ன? ஆய்வு சொல்லுகிறது, ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 15,000 சொற்களைத்தான் பயன்படுத்துகிறான், ஆனால் பெண் 30,000 சொற்களை பயன்படுத்துகிறாள். ஒரு ஆய்வு பேப்பர்ல போட்டிருக்கு அப்படின்னு. உடனே அவ சொன்ன, ஆமாங்க, ஒவ்வொன்னையும் நாங்க திருப்பி இன்னொரு முறை உங்களுக்கு சொன்னாதான் புரியுது அப்படின்னு. ஆண்கள் எல்லாம் ரொம்ப ஏமாளிகளா இவங்க சொல்ற மாதிரி. ஒரு
அலுவலகத்துக்குள்ள திடீர்னு முகமூடி கொள்ளையர்கள் உள்ள புகுந்துட்டாங்க. எல்லார்கிட்டையும் கழுத்துல இருக்கிறத கையில இருக்கிறத கழட்டி கொடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்டுக்கிட்டே வரும்போது ஒரு அக்கௌண்டன்ட் இன்னொரு அக்கௌண்டன்ட் சொல்லலாம், போன வாரம் ஒரு 1000 ரூபாய் உங்ககிட்ட வாங்கினேன்ல, இந்தா வச்சுக்க அப்படின்னு. திருப்பி கொடுக்குற நேரமா இது? ஏதோ ஆண்கள் எல்லாம் ஏபாளிகள் மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய உள்ளுணர்வு எப்ப பார்த்தாலுமே ஒரு குடும்பம் என்கிற ஒரு செயல்பாடோட தான் இருக்கும். எத்தனை ஆண்கள் லாட்டரி சீட்டு வாங்கி தங்க குடும்பத்தையே நடுத்தரவுல கொண்டு வந்தவங்க எத்தனை பேர்? ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே பாதுகாப்பு உணர்வு உண்டு. அவ பாத்தீங்கன்னா சாதாரண பெண்கள் கூட ஒரு கடுகு டப்பாவில் நாளைக்கு வேணும் விளையும் அப்படின்னு எதுலையாவது ஒன்று போட்டு வைப்பாங்க. ஆனா ஆண்கள் அப்படி அல்ல. அவர்கள் ஓடுகிற நதி ஓடிக்கொண்டே இருக்கும், நடக்கிற வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும் என்று நினைப்பார்கள். ஒரு ஆண் அவனுடைய கல்லறையில் எழுதினா என்னன்னா, சின்ன வயதில் நான் கூட்ட கற்றுக்கொண்டேன், பிறகு இளம் வயதில் நான் என்னுடைய சொத்துக்களை பெருக்க கற்றுக்கொண்டேன், ஆனால் எப்போதும் கழிக்கவே கற்றுக்கொள்ளாததால் இப்போது என் சொந்தக்காரர்கள் என் சொத்துக்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஆடம்பரங்களும் அழிந்து விடும், அழியக்கூடாமல் இருப்பது எதுவென்றால் அன்பு. மனிதன் ஆடம்பரத்தை நேசிக்கிற போது, அதை பயன்பாடோடு நிறுத்திக் கொள்ளுகிற போது அவனுக்கு பாதகம் விளைவிப்பது இல்லை. ஆனால் எப்போது அவற்றிற்கு அவன் அடிமையாகிறானோ அப்போதே அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விடுகிறது. ஏனென்றால் இந்தியா என்பது எப்போதுமே எளிமையாக இருந்த ஒரு நாடுதான். எளிமையாக வாழ்வது என்பதுதான் நம்முடைய பண்பாடாக இருந்தது. ஆடம்பரம் என்பது மற்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒன்று. ஏனென்றால் எளிமையான வாழ்க்கை என்பது இயல்பான வாழ்க்கையாக இருப்பது. பெண்களுடைய ஆடம்பரம் என்பது சாதாரணமானவை, அவை நகையோடு புடவையோடு முடிந்து விடுகிறது. ஆனால் ஆண்களுடைய ஆசை என்பது பக்கத்து வீட்டோடு நிறுத்திக் கொள்வது அல்ல, பக்கத்து நாட்டையும் பிடிக்க வேண்டும், பக்கத்து சாம்ராஜ்யத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்கிற அவாவின் காரணமாக பல உலக நாடுகள் அழிந்திருக்கின்றன, அடிமைப்பட்டிருக்கின்றன, ரத்தம் சிந்தி இருக்கின்றன, தங்களை தாங்களே சிதைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே ஆடம்பரத்தால் அல்லல் படுபவர்கள் அதிகமாக ஆண்கள் தான் என்று கூறி முடிவு செய்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.